அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 4/9/2024 புதன்கிழமை. இன்று ஸ்ரீ கல்கி ஜெயந்தி நாள். மகாவிஷ்ணுவின் தச அவதாரங்களில் ஒன்றான கல்கி அவதாரத்திலே உதித்த ஸ்ரீ கல்கி பகவான் அவதரித்த கல்கி ஜெயந்தி நாள். நாளை சுபமுகூர்த்த நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ வீரராகவ பெருமாளுடைய அனுக்கிரகம் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆவணி மாதம் 19ஆம் நாள். இன்று சந்திர தரிசனம் செய்வதற்கு அற்புதமான நாள். இன்று காலை 9:49 வரை பிரதமை திதி உள்ளது. அதன் பின்னர் துதியை திதி உள்ளது. இன்று அதிகாலை 4:13 வரை பூர நட்சத்திரம், அதன் பின்னர் உத்தர நட்சத்திரம் உள்ளது. இன்று அதிகாலை 4:13 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகம் உள்ள நாள். இன்று திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும், குளிகை நேரம் பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரையும், யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழில் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்திலே அலுவலகத்திலே பணிபுரிபவர்களுக்கு இருந்த பணிச்சுமை கொஞ்சம் குறையும். அதிகாரிகளின் நெருக்கடி குறையும். தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். ஏர்போர்ட், ஹார்பர் மற்றும் ஏர்லைன்ஸ்களில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 2. சுக்கிரன் பகவானை ராசிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே, சுகமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள். சகோதர சகோதரிகளின் ஆரோக்கியம் மேம்படும். சிலருக்கு வீண் அலைச்சல், டென்ஷன் இருக்கும். வாய் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் நல்ல லாபம் கிடைக்கும். வெளிநாட்டிலே பிஸ்னஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்து சேரும். டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். டெய்லரிங் செய்பவர்களுக்கு புது கஸ்டமர்கள் எல்லாம் கிடைப்பார்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 2. மிதுன ராசி அன்பர்களே, போட்டிகள் நிறைந்த நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு திடீர் மறைமுக போட்டி இருக்கும். வெளியூர் வெளிநாட்டு தகவல்களால் நன்மைகள் நடக்கும். அரசியல்வாதிகளுக்கு சக அரசியல்வாதிகளால் சில பிரச்சனைகள் வந்து போகும். சட்டத்துறையில் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் அமையும். கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். காதலர்களுக்கிடையே வரும் பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளுங்கள். பரம்பரை சொத்துக்கள் விஷயத்திலே சமாதானமாக அமைதியாக போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் நல்ல லாபத்தை பெறுவீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டமான எண் 8. கடகராசி அன்பர்களே, நிறைவான நாள். நல்ல செய்திகள் உண்டு. ஆசிரியர்களாக பணிபுரிபவர்கள், லெக்சரராக, ப்ரொஃபஸராக இருப்பவர்கள், கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். நண்பர்கள் வழியிலே நன்மைகள் உண்டு. வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான நாள். பார்ட் டைம் ஜாப் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள். சகோதர வழியிலே நன்மை உண்டு. தாய் வழி உறவுகளாலும் நன்மை உண்டு. சுபகாரியங்களில் பங்கு பெறுவதற்காக பயணங்கள் செல்லும் பொழுது கவனமாக சென்று வர வேண்டும். மிதமான வேகத்தில் வாகனத்தில் செல்வது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டமான எண் 2. சூரியன் பகவானை ராசிதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். உங்கள் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். கடன் விஷயத்திலே இருந்த நெருக்கடிகள் குறையும். உத்தியோகம் தொழிலில் இருந்த மறைமுக போட்டிகள் விலகும். ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கு நல்ல புது வாய்ப்புகள் அமையும். மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. குறிப்பாக கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகி ஆஃபர் லெட்டர் வராமல் தவித்த சில மாணவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வந்து சேரும். சிஏ, ICWJ, CFA படிக்கும் மாணவர்களுக்கும் அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. புதன் பகவானை ராசி அதிபதியாகவும் உச்சமாகவும் கொண்ட கன்னிராசி என்பர்களே, மறக்க வேண்டிய நாள். தேவையில்லாத விஷயங்களை நினைத்து டென்ஷன் ஆகக்கூடாது. அதனால் தேவையில்லாத விஷயங்களை மறக்க வேண்டும். திரும்ப திரும்ப அதை யோசிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. பிள்ளைகளால் தாய் தந்தையர் பெற்றோர் பெருமை அடையும் நாள். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சகோதர வழியிலே நன்மை உண்டு. பரம்பரை சொத்துக்கள், மூதாதையர் சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். சொந்தமாக இடம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வேறு வாடகை வீட்டுக்கு மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சனி பகவானை உச்சமாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, நிறைவான நாள். நல்ல செய்திகள் உண்டு. அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல பாராட்டுக்கள்லாம் கிடைக்கும். ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கும் அற்புதமான நாள். சொந்தமாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பாஸ்போர்ட், விசா மற்றும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். பெரியவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். சாப்பாட்டு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள், ஸ்டீல் இரும்பு வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. மாலை நேரத்தின் பின்னர் காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும். கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டமான எண் 1. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே, ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். சாப்பாட்டு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. ஜங்க் ஃபுட், ஆயில் ஃபுட் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். மருத்துவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். செவிலியர்களாக இருப்பவர்கள், மருத்துவத்துறை ஊழியர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் வெளியில் செல்லும் பொழுது பெரியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும்.
இதே போல் உங்கள் வீட்டு பிரச்சனைகள் எல்லாம் மற்றவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க. அதனால் பிரச்சனை பெருசாகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. கவனமாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. தனுசு ராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். உங்கள் முயற்சிக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும். வீட்டில் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். சகோதர சகோதரிகள் வழியிலே நன்மை உண்டு. கடன் விஷயத்திலே கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாள். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு. லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அற்புதமான நாள். இன்று வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு நன்மைகளை தரும். வெளிநாட்டிலே உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்கள் சுயஜாதகத்திலே அனுகூலமான தசா புத்தி அல்லது அனுகூலமான கோச்சார கிரகங்கள் இருந்தால் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கும் நன்மைகளை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மகர ராசி அன்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். கோபத்தை குறைக்கணும். ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். மாற்று மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்கள், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, சித்தா, ஆயுர்வேதம் போன்ற மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு நன்மைகளை தரும். வெளிநாட்டிலே வேலை செய்பவர்களுக்கு சிலருக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. சலூன் பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்கள், ஜிம் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. வாகனங்களை மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். சிலருக்கு வாகன யோகம் உண்டு. புது வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பும் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கும்பராசி அன்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். உங்கள் பொறுமைக்கு சில தொல்லைகள், பிரச்சனைகள் வரும். கவனமாக இருக்க வேண்டும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கலைத்துறையினருக்கு பணவரவு உண்டு. மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். இன்று மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. வியாழ பகவானை ராசியதிபதியாக கொண்ட மீனராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும். வெளிநாட்டில் விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. விரய சனி காலமாக இருப்பதனால் தேவையில்லாத பொருளை வாங்கி குவிக்காதீர்கள். பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சாப்பாட்டு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. ஃபுட் பாய்சன் ஆவதற்கான வாய்ப்பு உண்டு. டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது ஸ்ட்ராட்டஜி மூலமாக நல்ல லாபம் கிடைக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேர்கின்ற நாள். கலைத்துறையினருக்கு நல்ல பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நாள். விருதுகள் சில பேருக்கு கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டமான எண் 2. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் உங்களுக்கு அமோகமான நாளாகவும் எல்லா விதமான நன்மைகளையும் தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய அனுக்கிரகம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.